நம்ம நெருக்கமான உறவுகள் பத்தி பேசும்போது டக்குன்னு மனசுல வர்ற ஒரு விஷயம் என்ன? முழு இருட்டு. ஆனா உண்மையிலே அதுதான் பெஸ்டா? வாங்க இந்த பொதுவான நம்பிக்கைய கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாப்போம். இந்த கேள்விய கேட்டா நம்மள பல பேர் ஆமா கண்டிப்பான்னு தான் சொல்வோம். சரிதானே? ஆனா ஒரு ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவேளை நம்ம நினைக்கிறது தப்பா இருக்கலாம்னு சொல்லுது. அப்போ முழு இருட்டு தான் நெருக்கத்துக்கு சிறந்ததா? இல்ல அதுல வேற ஏதாச்சும் ரகசியம் இருக்கா? அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த ஆய்வோட முக்கியமான பாயிண்டே இதுதான். நாம வழக்கமா யோசிக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குல்ல? வாங்க, ஏன் இப்படி சொல்றாங்கன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம். ஓகே, அப்போ முழு இருட்டுங்கிற ஐடியாவ தாண்டி யோசிக்கலாம். எதுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கூட உறவுகள்ல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? ஆமா, ஒரு சின்ன லைட் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற அந்த சைக்காலஜி அந்த எமோஷனல் காரணங்கள் என்னன்னு தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த ஆய்வு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிணைப்புக்கு மூணு முக்கியமான விஷயங்களை சொல்லுது. கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். சரி, அந்த மூணுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? நம்மள பலரும் இதை யோசிச்சிருக்க மாட்டோம். அது பார்வை. ஆமாங்க, கண்ணால பார்த்து வர அந்த கனெக்ஷன். இது சும்மா ஒருத்தர் பாத்துக்கிறது மட்டும் அல்ல, அதுக்கும் மேல ஒரு ஆழமான எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச். இதுல ஒரு முக்கியமான சைக்காலஜி இருக்கு. நீங்க உங்க பார்ட்னரை பார்க்கும்போது அது வெறும் பார்வை கிடையாது, அது நேரா உங்க உணர்ச்சிகளை தூண்டுது. சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி விஷுவல் கியூஸ் உச்சக்கட்டத்தை அடையறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுமா. ஓகே, பார்வை ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். இப்ப ரெண்டாவது விஷயம், இது அதை விட ஒரு படி மேல போகுது. அது என்னன்னா, நம்பிக்கை. ரெண்டாவது பாயிண்ட் நம்பிக்கை. இது நீங்க உங்க பார்ட்னரை பார்க்கறது மட்டும் இல்ல, உங்களையும் உங்க பார்க்க அனுமதிக்கிறது. யோசிச்சு பாருங்க, இருட்டுல உடம்ப மறைக்காம ஒரு சின்ன வெளிச்சத்துல இருக்கும்போது அதுவே ஒரு மாதிரி ஓப்பன்னஸ் கொடுக்குது. இந்த ஒரு சின்ன தயக்கமின்மை அது உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நம்பிக்கையை அதிகமாக்கி பிணைப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. சரி, பார்வை நம்பிக்கை ரெண்டும் பார்த்தாச்சு. இப்ப மூணாவதா கடைசி பாயிண்ட், இது உங்க உறவுல ஒரு புது ஸ்பார்க்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வரத பத்தி. புதுமை, அதாவது ஒரே மாதிரி இருக்கிற சூழலை கொஞ்சம் மாத்துறது மூலமா அந்த அனுபவத்தையே எப்படி ஃப்ரெஷ்ஷா புதுசா மாத்த முடியும்னு பார்க்க போறோம். இப்படி யோசிங்க, எப்பவுமே இருட்டுன்னா அது ஒரு கட்டத்துல ரொம்ப பழகி போன, ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு விஷயமா மாறிடும். ஆனா ஒரு மென்மையான வெளிச்சம் அந்த இடத்தோட சூழலையே மாத்தி ஒரு புது எக்ஸைட்டிங்கான அனுபவத்தை கொடுக்குது. இது அந்த உறவுக்கு ஒரு புது ஃபீலையும் இன்ட்ரெஸ்டையும் கொடுக்குது. ஓகே, இப்போ இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன? நம்ம இவ்ளோ நேரம் பேசின இந்த ஐடியாஸ் எல்லாமே இங்க நீங்க பாக்குறீங்களா, இந்த ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கவனிப்புலேருந்து தான் வந்தது. இதுதான் நம்ம இந்த முழு விளக்கத்துக்கும் சோர்ஸ். அப்போ சரியான வெளிச்சம்னா என்ன? பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு சின்ன லேம்ப் இல்லைன்னா ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம், அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன விஷயம் போதும், மொத்த அனுபவத்தையும் மாத்தி அமைக்கலான்னு இந்த ஆய்வு சொல்லுது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது மாதிரி வேற என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க உறவுல ஒரு பெரிய ஆழமான பிணைப்பை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துலேருந்து நாம கத்துக்கிட்டத வாழ்க்கையோட மத்த விஷயங்களுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாமே. என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க.